ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் பேக் இலக்கண பயிற்சி வினாக்கள் ஒரு 10 முக்கிய வினாக்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கு 100% வந்து கேட்கப்படும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு சில முக்கிய தகவல் வந்து இதில் சொல்லியிருக்கேன், அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு பாருங்கள். இன்றைக்கி இன்னொன்று ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுறேன். அதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் வாக்கியங்களில் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. அதில் வந்து விடை வந்து மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. எழுதப்பட்டு அந்த இடத்துல வந்து இக்கு வந்து வல்லினம் மிகுந்திருக்கு. என்ன காரணத்தினால வல்லினம் அந்த இடத்துல மிகுந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 4 பேஜ் நம்பர் 152. அதில் வந்து கீழ்காணும் தொடர்களில் ஏற்ற இடங்களில் வல்லின மெய்களை இடுக. இப்போ வந்து நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் ஆகிய 3 சரக்குகளை கொண்டது திரிவலை எனப்படும். இந்த இடத்துல வந்து 3 இடத்துல இக்கு கொடுத்துருக்கோம். நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் அப்படிங்கிறது வந்து இரு பெயரட்டு பண்பு தொகை, அதனால் அங்கே வந்து வல்லினம் மிகும். அதே மாதிரி இப்போ வந்து சரக்குகள்னு நம்ம நார்மலாக சொல்லுவோம். சரக்குகளை அப்படிங்கும்போது 2ஆம் வேற்றுமை விரி வந்திருக்கு, அதனால் வந்து வல்லினம் மிகும். அடுத்து பாருங்கள். கொச்சை சொற்களும் வலுவு சொற்களும் மிகுதியாக புழங்குவதால் தமிழ் இலக்கிய நடையை புறக்கணிக்க கூடுமோ? அப்போது இந்த கொச்சை சொற்கள் வலுவு சொற்கள் அப்படிங்கிறது வந்து இருபெயரட்டு பண்பு தொகை, அங்கே வல்லினம் மிகும். அடுத்து மிகுதியாக ஆக என்னும் சொல்லின் பின்னாடி வந்து வல்லினம் மிகும். அடுத்தது நடை, நம்ம நார்மலாக நடைன்னு சொல்லுவோம். நடையை அப்படிங்கும்போது 2ஆம் வேற்றுமை விரி வந்திருக்கு, வல்லினம் மிகும். புறக்கணிக்க கூடுமோ, இந்த இடத்துல ஏன் வல்லினம் மிகுதுன்னா, இந்த மாதிரி இக்க அப்படிங்கிற நிலைமொழி ஈற்றெழுத்தில் வந்து இக்க அப்படிங்கிற மாதிரி வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். கலைத்துறை, மொழித்துறை, மருத்துவத்துறை, இசைத்துறை, சமயத்துறை ஆகியவற்றிற்கு ஆபிரகாம் பண்டிதர் ஆற்றிய பணி பெரிதன்றோ அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து என்ன நமக்கு அப்படின்னா இருபெயரட்டு பண்பு தொகை, அதனால வந்து எல்லா இடத்துலையும் வந்து வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்தது பாருங்கள். தமிழ் இசையில் ஆயப்பாலை, வட்டப்பாலை, திரிகோணப்பாலை, சதுரப்பாலை என்ற 4 இசைமுறைகள் இருந்தன. இதுவும் எல்லாமே வந்து இருபெயரட்டு பண்பு தொகை, அதனால் வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்தது பாருங்கள். ஏட்டுச்சுவடிகளில் சித்த மருத்துவ செய்திகள் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த இடத்துல வந்து ஏட்டுச்சுவடிகளில் இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம், அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். அதே மாதிரி மருத்துவ செய்திகளுங்கிறது இருபெயரட்டு பண்பு தொகை, இதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். இன்னைக்கான அடுத்த கேள்வி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. அதில் வந்து சரியானது எதுன்னு 4 கொடுத்துட்டு சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1ம் 4ம் வந்து சரி. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. 4 வந்து கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. இந்த இடத்துல வந்து கற்றோருக்கு அந்த இடத்துல வந்து எதனால வல்லினம் மிகுந்திருக்கு. அதே மாதிரி கைப்பொருள் இப்போ வந்திருக்கு, கைக்கு அடுத்து இப்போ வந்திருக்கு, அந்த இடத்துல எதனால வல்லினம் மிகுந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது கீழ்காணும் தொடர்களில் தேவையற்ற இடங்களில் உள்ள வல்லின மெய்களை நீக்கி எழுதுக. இப்போ பாருங்கள். பாஞ்சாலி கண்ணனை பார்த்து கண்ணா காப்பாய் என்று கூறினாள். இப்போ எந்த ஒரு பெயருக்கும் பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. பாஞ்சாலிங்கிறது ஒரு பெயர், அந்த பெயர் சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அடுத்து வந்து இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், இதுவும் வந்து கண்ணனுங்கிறதும் பெயர் தானே, பாஞ்சாலிங்கிற பேருனா பாஞ்சாலி பெயரை மட்டும் சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த இடத்துல வந்து கண்ணனை 2ஆம் வேற்றுமை விரி வந்துருச்சு இல்லையா, அப்போ வந்து கண்ணனுங்கிறது தான் பெயர். இங்கே கண்ணனை அப்படிங்கும்போது 2ஆம் வேற்றுமை விரி வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கு. பார்த்து வன்தொடர் குற்றியலுகரம் வல்லினம் மிகும். கண்ணா விழிப்பெயர் அழைத்தல் பொருளில் வந்திருக்கு, அந்த இடத்துல மிகாது. அடுத்து என்று, எது, சென்று இந்த மாதிரி சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்கள். வாழ்க தமிழ் என்று அவனா சொன்னான், அறிந்து சொல் எனக்கு. வாழ்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இந்த அவனா அந்த மாதிரி ஆகார சொல், ஓகார சொல், அவனா, நீரோ இந்த மாதிரி இடத்துல வந்து வல்லினம் மிகாது. அறிந்து அப்படிங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அடுத்து நீரோ, சோரோ எது கிடைத்தாலும், எது
அப்படிங்கிற சொல்லின் பின்னாடி வல்லினம் மிகாது. கிடைத்தாலும் உண்டு செல்வேன், இந்த இடத்துல வல்லினம் மிகாது. உண்டு அப்படிங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம், வல்லினம் மிகாது. அடுத்தது பாருங்கள், கபில பரணர் வளர்பிறை ஒளியில் சுடுசோறும் காய்கறியும் உண்டனர். இந்த வளர்பிறை சுடுசோறு இதெல்லாம் வினைத்தொகை, அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அடுத்தது பாருங்கள், சோறு கொதிக்கிறது, சோறுங்கிறது பெயர் சொல், இந்த இடத்துல வல்லினம் மிகாது. அடுத்தது போ தம்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, போங்கிறது ஒரு ஏவல் வினைமுற்று, போ வா அப்படிங்கிற ஏவல் வினைமுற்றில் வல்லினம் மிகாது. இந்த செய்தியை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இதை தான் நான் மிஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். அப்போ போங்கிறது ஏவல் வினைமுற்று. அடுப்பை குறை என்றவுடன் சென்று பார்த்தான், சென்று இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஓகே, இன்னைக்கான அடுத்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஆசிய யானைகளில், அதாவது பிழையற்ற தொடரை தேர்வு செய்க, ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஆண் யானைக்கு அந்த இடத்துல எப்படி வல்லினம் மிகுந்திருக்கு, அதுக்கான காரணத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன், 3 கொஸ்டினுக்கான காரணத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.